வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவையில் குறைந்த வட்டியில் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற ரூபாய் 1.26 லட்சம் பணத்தை இழந்த பெண். சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரிக்கை. சிலை அமைப்பு கேட்பு குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் பல சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் காவல்துறையிடமிருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதி உதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற 1.26 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்சில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே பைனான்சில் 1 லட்சம் ரூபாய் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என கூறினார். தான் ஏற்கனவே வாங்கிய பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து பேசுவதாக நினைத்து மர்ம நபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்கான செயலாக்க கட்டணம் என பல தவணையாக 1.26 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பினார். 5 நாட்கள் கடந்தும் கடன் தொகை கிடைக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்பு, தியாகம், எளிமை, ஈகை போன்ற வாழ்வியல் நெறிகளை போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் உலக மக்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் வளர்க்க வேண்டும். மத இன எல்லைகளை கடந்து அனைவரிடத்திலும் நமது அன்பை பரிமாறிக்கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று திரு விவிலியம் குறிப்பிடுவதற்கு ஏற்ப மண்ணுலக மாந்தரின் பாவத்தை போக்க விண்ணுலக தேவன் குழந்தையாக அவதரித்த திருநாளை உலகமெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றனர். மகிழ்ச்சி பொங்கும் இந்த நல்ல நாளில் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும், கருணை மற்றும் தியாகத்தின் மேன்மையை எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக இயேசுவின் பிறப்பு அமைந்துள்ளது.
இறைமகன் இயேசு என்றும் நம்மோடு இருக்கின்றார் என்பதையே கிறிஸ்துமஸ் பண்டிகை உணர்த்துகின்றது. அன்பானவர்களுடன் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது முதல் தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வது வரையிலான கிறிஸ்துமஸின் அடிப்படை அம்சத்தை பின்பற்ற அனைவரும் இந்த பண்டிகை ஊக்குவிக்கிறது. உலகளாவிய பண்டிகையாக திகழும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் நேசத்துக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் கிடைப்பதாக அமையட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது உளம் நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதாக அவ்வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரி சிலை அமைப்பு கேட்பு குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சபாநாயகர், அமைச்சர், ராஜ்யசபா எம்பி உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் மக்கள் தலைவர் கண்ணன். இவரது காலங்களில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியுள்ளார். எனவே முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு முழு உருவச்சிலையை புதியதாக கட்டப்பட உள்ள சட்டசபை வளாகத்தில் அமைத்திட வேண்டும். அவரின் பெயரை நினைவுகூரும் வகையில் வில்லியனூர் மெயின் ரோட்டை மக்கள் தலைவர் கண்ணன் சாலை என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தி சிலை அமைப்பு கேட்பு குழு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி தலைமையில் கண்ணனின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு நாள் இன்று புதுவை அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் புரட்சித் தலைவர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஜி. நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதன்முறையாக நடைபெற்ற மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோவில் 12 மாநில மணப்பெண் அலங்காரத்துடன் பெண்கள் கேட்வாக் நடந்து வந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதன்முறையாக மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. முகூர்த்தம் மணப்பெண், ஐயங்கார் மணப்பெண், கிறிஸ்தவ மணப்பெண், முஸ்லிம் மணப்பெண், கேரள மணப்பெண், பெங்காலி மணப்பெண், ராஜஸ்தானி மணப்பெண், மேற்கத்திய மணப்பெண் என 12 விதமான உடைகளில் வந்து மாடல் அழகிகள் அசத்தினர். இதனைத் தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம், நவீன உடை அலங்கார தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து மேடையை வண்ணமயமாக்கினர். முன்னதாக பிரபலமான அழகிகளை கொண்டு 12 விதமான கலாச்சாரம் அடங்கிய மணப்பெண் தோற்றத்தில் புகைப்படம் பொருந்திய நாட்காட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் வெளியிட்டனர். புதுச்சேரி பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷனின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டது. புதுச்சேரி பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷனின் பொதுக்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் டைரி வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில்
இன்று உப்பளம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் நல்லாட்சி வார விழாவை ஒட்டி அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் நல்லாட்சி வார விழாவை ஒட்டி கிராமங்களை நோக்கி மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண மகாலில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது அவர் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து இந்த குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வந்திருக்கும் தன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், உங்கள் பகுதி தலைவர்கள் அதிகாரிகளோடு சேர்ந்து உங்களுடைய தேவையை புரிந்து கொள்ள உங்கள் கிராமத்திற்கு வந்திருப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும், ஏனென்றால் எந்த ஒரு நாடும் முன்னேற வேண்டும் என்றால் அங்கே நல்ல நிர்வாகம் இருக்க வேண்டும். நல்ல நிர்வாகம் என்றால் குடிமக்களின் குறைகளை தேவைகளை தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற நிர்வாகம் வேண்டும். அந்த நாடுதான் வல்லரசு நாடாக வளர முடியும். இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டம்தான் இந்த நல்லாட்சி வார விழா திட்டம். இந்த நல்லாட்சி என்பது கிராமங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கிறது. இதுபோன்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் கிராமப்புறத்தில் நடக்கும் போது கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்கள் அதிகம் பயன்பெறுவார்கள். இந்த நல்லாட்சி நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கமே அதுதான். அரசின் திட்டங்களும் அதன் பயன்களும் நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் கடைசி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும். அப்போதுதான் நாடு முழுமையாக வளர்ச்சி பெற முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை பற்றி சொல்லும் போது கிராமங்களில் இருந்து நல்லாட்சி என்பது வெறும் முழக்கம் அல்ல, நிர்வாகத்தை கிராமப்புற மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதுதான் அதன் நோக்கம் என்றார். அது மாற்றத்திற்கான ஒரு நல்ல முயற்சி. அதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான சாராம்சம். அங்கே வளர்ச்சி மக்களை சென்றடைகிறது என்று கூறினார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி பகுதி மீனவர்கள் விவசாயிகளை அதிகமாக கொண்ட பகுதி என்று சொன்னார்கள். இங்குள்ள மக்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்களை நலத்திட்டங்களை அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்டு முழுமையாக பயன்பெற வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் என்றார். குறிப்பாக இந்தியாவை 2025க்குள் காசநோய் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் டிபி முக்த் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது ஒரு தொலைநோக்கு திட்டம். மக்கள் அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு காசநோய் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும். இதுவரை 40,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 12 பெண்களுக்கு காசநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லத்தான் அதிகாரிகள் இங்கே உங்களை தேடி வந்துள்ளனர். உங்கள் தேவைகளை அவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். அதிகாரிகள் மக்களின் தேவைகளை அவர்களுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாகவும், அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்று சேரும் போதுதான் பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நாம் உருவாக்க முடியும் என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, தலைமைச் செயலர் சரத் சௌகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் தெற்கு சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் மற்றும் 16 அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரசு துறை மூலமாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த குறைதீர்ப்பு அரங்குகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பாரத பிரதமரின் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை விநியோகித்தார் கைலாஷ்நாதன். புதுச்சேரி சிவவிலாஸ் ஜுவல்லரி சார்பில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவவிலாஸ் ஜுவல்லரியில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப்போட்டி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நடைபெற்றது.
இந்த கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கோலமிட்டனர். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் 51ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் 51ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிகண்டன் அவர்களும் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா அவர்களும் காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி திருமதி விஜயமோகனா ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது. இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் ஜேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். திட்ட அலுவலர் அருள் நன்றி உரை கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வரும் வாகனங்களை நிறுத்த 10 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்று டிஐஜி சத்தியசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வர்த்தகர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் காவல்துறை ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் முன்னிலை வகித்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய சத்தியசுந்தரம், கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை அடுத்து புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு உப்பளம் பகுதியில் புதிய துறைமுக வளாகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி, பழைய துறைமுக வளாகம், ஒதியஞ்சாலை பழைய பேருந்து நிலையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, நேரு வீதி, பழைய சிறைச்சாலை வளாகம், முத்தியால்பேட்டை வாசவி பள்ளி, கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி, புதிய பேருந்து நிலைய வளாகம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் 10 நாட்கள் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை முதல் மறுநாள் வரை ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அப்பகுதியில் வசிப்போர், விடுதிகளில் பணிபுரிவோர் உள்ளிட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும், புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் மொத்தம் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். BSNL சார்பில் புதிய 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதன்படி இலவசமாக தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் என்றும் BSNL நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராபர்ட் ரவி ஜெரார்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி BSNL தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் BSNL சார்பில் 3 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி BSNL வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு இணையதள இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை ரோமிங், ஃபைபர் இணையதள தொலைக்காட்சி ஆகிய சேவைகள் கைபேசிகள், கணினியில் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டணமின்றி இந்த சேவைகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம். அதன்படி 26 தமிழ் தொலைக்காட்சிகளுடன் 400 தொலைக்காட்சிகளை கைபேசி மூலம் பார்க்கலாம். புதுச்சேரியில் BSNL வாடிக்கையாளர்கள் தடையின்றி சேவையை பெறுவதற்காக தற்போது 130 தொலைத்தொடர்பு கோபுரங்களுடன் கூடுதலாக 100 கோபுரங்கள் புதியதாக அமைக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு உள்ளிட்ட
5 கிராமங்களில் வைஃபை ரோமிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிராமங்களில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் வைஃபை வசதியை ஏற்படுத்தியுள்ளோம். தற்போது புதுச்சேரியில் 75,000 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். தேசிய அளவில் BSNL 4G வசதியிலேயே 5G விரைவு இணையதள வசதிக்கு இணையதள சேவையை பெறும் வகையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. BSNL நிறுவனத்தில் ஆள் குறைப்பு நடவடிக்கை தற்போதைக்கு இல்லை. வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் வகையில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதான் நான் சொன்ன மாதிரி 4G அடிஷனல் டவர்ஸ் வந்து இப்போ இந்த இது மட்டும் இல்லாம 100 அடிஷனல் டவர், இப்போ இன்னைக்கு என்ன டவர் இருக்கோ அதை விட இன்னும் அதிகமா 100 டவர் பண்றதுக்கு பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம். அடிஷனலா 100 டவர் ஏற்கனவே 130 இருக்கு. 130 இல்லாம 100 டவர் போறதுக்கு பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்து அதை நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி வந்து கஸ்டமருக்கு உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ப்ராப்ளமா அதுக்கு சால்வ் பண்றதுக்காக நம்ம பண்றோம். இதுக்கு இது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ரூமுக்குள்ள வரத்துக்கு என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நம்ம லான்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரூமுக்குள்ள வந்து FTTH கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க, BSNL FTTH கஸ்டமர் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்க ஒரு BSNL யூசரா இருந்தீங்கன்னா அந்த நீங்க ப்ரௌஸ் பண்ற போது நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கனெக்ஷன்ல லான்ச் ஆகி நீங்க பண்ணிக்க முடியும். அந்த ஒரு டைமிங் பண்ணி வச்சிருக்க முடியும். ஃபுல்லா நம்ம சர்வீஸ் வர வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இன்னைக்கு. அதாவது உங்க FTTH கனெக்ஷன் மட்டும் இல்லாம இப்ப ஏன் FTTH கனெக்ஷன் நீங்க வரும்போது வந்தா கூட நீங்க அதுல லான்ச் பண்ணி நீங்க ப்ரௌஸ் பண்ண முடியும் உங்க மொபைல்ல இருந்து. பட் உங்க இதுல சார்ஜ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சர்வீசஸும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். we are doing both ways. செல்போன் சார் இப்போ வச்சிருக்கிற செல்போன்லயே இந்த 4G எல்லாத்தையுமே நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆமா, எதுவுமே பண்ணமானா அந்த இதுக்கு வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் OTT சர்வீசஸ்க்கு வந்து ஒரு ஐகான் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பட் வந்து இனிஷியலா என்ன பண்ண முடியும், நீங்க எல்லா கஸ்டமருக்கும் ஆன்லைன் பண்ண முடியும். கன்சென்ட் கேட்டுட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம். அது டவுன்லோட் பண்ண ஒரு OTT மாதிரி நம்ம friends from the team from the OTT team is also there. நீங்க வந்து லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் பக்கா. இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஈவன் பிரீமியம் சேனல்ஸ் லைக் சன் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சம் டைம். எவ்வளவு சேனல் கொடுக்குறாங்க இப்போ வந்து டோட்டலி ஃப்ரீ. எல்லா சேனலுமே நம்பர்ஸ் ஆஃப் சேனலா இல்ல இது டோட்டலி இன்னைக்கு வந்து 440 அரௌண்ட் 400 சேனல்ஸ் ஆர் available. Out of 400 channels there are more than Tamil 26-30 in the Tamil channels are there. For timing for the Sun also we have taken it as a small experiment. Ellame free for BSNL customers ku ellame free ah irukum the service. Ella answered you BSNL customer na ungalku free adu nee use panikalam. புத்தாண்டு பிறப்பதற்குள் உயிர்காக்கும் காவலர்களை நியமித்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என நேரு MLA கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி கடலில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது, மாணவர்கள் இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றனர். இது பற்றி தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் பயனாக கடலில் இறங்குவோரை தடுக்கும் விதமாக உயிர்காக்கும் காவலர் பணிக்கு 34 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பணி ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் அரசியல் குறுக்கீடு காரணமாக பணி ஆணை வழங்கப்பட்டவர்களுக்கு பணிகள் தராமல் சம்பந்தப்பட்ட துறையினர் அலைக்கழித்து வருகின்றனர். புத்தாண்டு பிறப்பதற்குள் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க உயிர்காக்கும் காவலர்களை பணியமர்த்தி சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அண்மையில் பெஞ்சால் புயலால் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. மீனவர்கள் கவனமுடன் மீன்பிடிக்க செல்லவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டது. மேலும் புயல் எச்சரிக்கை பலகையில் துறைமுகத்துக்கு அச்சுறுத்தும் வகையிலான புயல் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தின கொண்டாட்டத்துக்காக சுற்றுலா பயணிகள் பெரும் அளவில் புதுச்சேரியில் குவிந்து வரும் நிலையில் புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில்
கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லாம்பாப்பு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று மாலை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இந்த இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் 16ஆம் நாள் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து 16ஆம் நாள் நேற்று முன்தினம் மதியம் 12:30 மணியளவில் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர். நேற்று முன்தினம் அன்னப்பிரசாதம் வழங்கிய உபயதாரர் புதுச்சேரி ரொட்டேரியன் சிவராமச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவையில் குறைந்த வட்டியில் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற ரூபாய் 1.26 லட்சம் பணத்தை இழந்த பெண். சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரிக்கை. சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.